வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் பார்த்தாச்சு. ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் 7th ஸ்டாண்டர்டில் உள்ள முக்கியமான 50 மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கைதே மில்லத் அவர்களை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பெரியார். ஸோ இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கைதே மில்லத் அவர்களை பாராட்டியவர் பெரியார். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக கைலே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக கைதே மில்லத் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? ஸோ இது இம்பார்ட்டண்டான லைன், நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த மேற்கோள். ஸோ கூறியவர் கணியம் பூங்குன்றனார். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனவே தப்புன பலவே என கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று வரிகளை இயற்றியவர் யார்? அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்ற வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் முனைப்பாடியார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக யார் இயற்றிய வரிகள்? வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக, இந்த வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பொய்கை ஆழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தை இடுதிரியா, இது யார் இயற்றிய வரிகள்? ஆன்சர் பூதத்தாழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா. கையிலை என்னும் வடமலைக்கு தெற்குமலை அம்மே கனகமகா மேருவென நிற்குமலை அம்மே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் திரிகூடராசப்ப கவிராயர். கையிலை என்னும் வடமலைக்கு தெற்குமலை அம்மே கனகமகா மேருவென நிற்குமலை அம்மே. ஸோ இந்த வரிகளை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். உற்றாரே யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கரிநாளே யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் மாணிக்க வாசகர். உற்றாரே யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கரிநாளே யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்ற வரிகளை கூறியவர் மாணிக்க வாசகர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குற்றாலத்தை சிறப்பித்து பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று கூறியவர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மவுனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்ற வரியை இயற்றியவர் யார்? வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மவுனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் அழகிய சொக்கநாதர். பூமாது இருந்தென் புவிமாது இருந்தென்
இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு என்ற வரிகளை இயற்றியவர் யார்? பூமாது இருந்தென் புவிமாது இருந்தென் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் நமச்சிவாய புலவர். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். இது திருநெல்வேலியை பற்றி கூறினது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்ற வரிகளை கூறியவர் திருஞான சம்பந்தர். முத்துப்பட பரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் நற்றிணை. முத்துப்பட பரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் அகநானூறு. கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற வரிகள் இடம்பெற்றது அகநானூறு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் திரிகூடராசப்ப கவிராயர். பொதியலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்று கூறியவர் யார்? பொதியலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்று கூறியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். ஒன்றாகு முன்றிலோ இல் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஒன்றாகு முன்றிலோ இல் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் பழமொழி 400. இன்னம் பல பல எழுத்து நில மண்டபம் துன்னுதர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துன்னுதர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் பரிபாடல். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல்? புனையா ஓவியம் புறம்பொந்தன்ன அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்னு கொடுத்தாங்கன்னா நெடுநல் வாடை. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று கூறியவர் பாரதியார். ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வாக்கர். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் கழுத்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? களம் தந்த பொற்பரிசம் கழுத்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் புறநானூறு. களம் செய் கம்மியர் வருகன கூ ஊய் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? களம் செய் கம்மியர் வருகன கூ ஊய் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல்?
ஆன்சர் வந்து மணிமேகலை. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து பதிற்றி10. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து அகநானூறு. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் இந்த வரிகள் வந்து அகநானூற்றில் இடம்பெற்றது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து திருக்குறள். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்னும் வரிகளை இயற்றியவர். ஆன்சர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாலகங்காதர திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் வந்து பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குனும் என்போம் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஔவையார். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்ற வரிகளை இயற்றியவர் யார்? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற வரிகளை இயற்றியவர். ஆன்சர் வந்து உடுமலை நாராயண கவி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிதுளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து நன்னூல். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். நாமக்கல் கவிஞர் பாடல்கள். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அந்த தொகுப்புல தான் இந்த லைன் வந்து இடம்பெற்றிருக்கு. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் இந்த வரிகளை இயற்றியவர் வந்து ராமலிங்கனார். ராமலிங்கனார். மாறி என்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? மாறி என்று இன்றி வரந்திருந்த காலத்தும்
பாரி மடமகள் பான்மகற்கு என்னும் வரிகளை இயற்றியவர். ஆன்சர் வந்து மூன்றுரை அரையனார். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து நாட்டுப்புற பாடல். மதுரையை பற்றி மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து நாட்டுப்புற பாடல் தொகுப்பு. ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ முன்னுதே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ முன்னுதே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து முக்குடல் பல்லு. இன்சொல் விளைநலனோ ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எரிவட்டி என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? இன்சொல் விளைநலனோ ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எரிவட்டி என்னும் வரிகளை இயற்றியவர். ஆன்சர் வந்து முனை பாடியார். பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து திருக்குறள். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கண்ணதாசன். வாயும் வயரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று கூறியவர் வந்து கண்ணதாசன். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டுமென்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கைதே மில்லத். கைதே மில்லத் அவர்கள் பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் வந்து கைதே மில்லத். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து சுரதா. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் என்று தொடங்கும் பாடலை பாடியவர் வந்து சுரதா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து மு வரதராசனார். அதாவது பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே வந்து உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வந்து அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் வந்து மு வரதராசனார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். ஏடெடுத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். இவ்வளவுதான் 50 மேற்கோள்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துருக்கோம். எல்லாமே முக்கியமான மேற்கோள்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.